கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இயேசுவின் ஒளி என்பது தேவனுடைய ஒளியாகும். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:5 வாசிக்கிறோம். ஒளியானது நீதிக்கும் உண்மைக்கும் அறிவுக்கும் அடையாளமாகும். அது ஜீவனுக்கும் அடையாளம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இயேசு ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையுமே ஒளியினால் நிறைத்து விடுகிறார். சூரியன் எந்த மனுஷனுக்கும் ஒளி தருவது போல இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இருக்கிறார். சில மனிதர்கள் பார்வையற்றவர்கள், கதிரவனை காண முடியாதவர்கள். சில மனிதர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு கதிரவனை காண மறுப்பவர்கள். எப்படியானாலும் சூரியன் இருக்கவே செய்கிறது. மனிதர்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் ஒளி வீசவே செய்கிறது. கிறிஸ்துவும் அப்படியே. பிரியமானவர்களே, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுபவர்கள் மட்டுமே அவருடைய ஒளியை அடைய முடியும். இயேசுவை பின்பற்றுவோர் மட்டுமே உலகத்தின் இருளிலிருந்து விடுபட முடியும். இங்கே இருள் என்பது பாவத்துக்கு, ஆவிக்குரிய அறியாமைக்கு, ஆவிக்குரிய மரணத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுவோர் இருளிலே நடக்க மாட்டார்கள். அவர்கள் இரவின் இருளிலே தனக்கு முன்பாக ஒரு பிரகாசமான விளக்கை பிடித்து கொண்டு நடக்கும் மனிதனை போன்றவர்கள். பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தாங்களே வெளிச்சமாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வெளிச்சம் அவர்களது சொந்த வெளிச்சம் அல்ல. அது அவர்களது வாழ்வில் பிரகாசிக்கின்ற இயேசுவின் ஒளியாகும். உலகத்திற்குள் வருகின்ற எந்த ஒளிக்கும் மூலாதாரம் இயேசுவே. நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை என் தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். இந்த வெளிச்சத்தின் தேவன் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிற அத்தனை பேரையும் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவது மாத்திரமல்ல, அவர்களை இந்த பூமியிலே அவர் ஒளியாகவும் வைத்திருக்கிறார். ஜீவ ஒளியை அவர் அவர்கள் மேல் பிரசன்னமாக்குகிறார். நிச்சயமாக இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை என் தேவன் வெளிச்சமாக எடுத்து பயன்படுத்துவாராக. உங்களை சூழ்ந்திருக்கிற இருள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும் என்று சொல்லி கேட்கிற உங்களை ஆசீர்வதித்து, இந்த காலை வேளையிலும் உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லோரும் தேவ பிரசன்னம் என்கிற அந்த ஒளியிலே, வெளிச்சத்திலே அவர்கள் வருவார்களாக என்று சொல்லியும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, இந்த நாளிலும் அப்பா நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ராஜா, இந்த பூமிக்கு நீர் ஒளியாய் இருக்கிறீர். இந்த பூமியில எங்களை நீர் வெளிச்சமாய் மாற்றுகிறீர். இருள் பூமியையும் காரிருள் சூரியனையும் மூடிக்கொண்டாலும் கர்த்தராகிய நீர் எங்கள் மேல் வெளிச்சமாயிருப்பேன் என்று பேசியிருக்கிறேன். ராஜா, இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருடைய முகங்களிலும் அப்பா உம்முடைய முகத்தின் ஒளி, உம்முடைய முகத்தின் பிரசன்னம் இந்த அதிகாலை வேளையில் வீசட்டும் அப்பா. எஸ்டே தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளையுடைய முகத்தின் மேலும் இப்பொழுது வீசட்டும். இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா தேவ பிரசன்னம் அதிகமாய் ஊற்றப்படட்டும் அப்பா. எஸ்டடி ராஜா, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மையான ஒளி நீங்கப்பா. ராஜா, உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற, உம்மை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையே நீர் வெளிச்சமாக மாற்றுகிறேன். இந்த அதிகாலை ஜெபத்தில் என்னோடு கூட பங்கெடுத்து இருக்கிற அப்பா, என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய இருள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. எப்படிப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் சரி, அந்த இருளை நீக்க நீர் போதுமானவராக இருக்கீங்கப்பா. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான இருள்
இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் நீங்கி போகட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது ஹல்லேலூயா இயேசுவே, மரணம் என்கிற இருள் நீங்கி போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அமராஜா, நீர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஹல்லேலூயா இயேசுவே, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர். நீர் ஒருவரே காரணம், நீர் அதை ஜெயித்தீர். ஹல்லேலூயா, மரணத்தை நீர் ஜெயித்தீர் அப்பா. அப்பா பிதாவே, உம்முடைய கரத்தின் மகிமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உன்னதமான தெய்வமே, எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க பிரியம் கொண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர், எங்களை நித்தமும் நடத்துகிறவர். எஸ் டாடி, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் அற்புதமாய் நடத்துறீங்கப்பா. ஆச்சரியமான பாதையில் எங்களை கொண்டு போகிறீர். எவ்வளவாய் இருள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீரே எங்களுக்குள் இருந்து வெளிச்சமாக மாறுகிறீரப்பா. நீர் எனக்குள் வெளிச்சமாக இருக்கிறபடினாலே எந்த ஒரு இருளும் என்னை மேற்கொள்ள முடியவில்லை சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, இந்த காலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். சத்துரு ஒருபோதும் ராஜா உம்மை மேற்கொள்ள முடியாது என்கிறபடி இருள் ஒருபோதும் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. ராஜா இசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் தீபமாய் விளங்குவீராக சுவாமி. மங்கி எரிகிற திரியை அணையாத என் தெய்வமே, அதை மறுபடியும் பிரகாசித்து எரிய செய்கிறவர் அப்பா. எஸ் டாடி, யாருடைய வாழ்க்கையெல்லாம் அப்பா மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறதோ, ஐயோ என் வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை, என் சூழ்நிலைகள் இன்றே மோசமாக இருக்கிறது, அவ்வளவுதான் என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். என் முகத்தின் பிரசன்னத்தை நான் உண்மையில் வீச பண்ணுவேன், உன்னை மறுபடியும் உருவாக்குவேன், இந்த உலகத்திற்கு நான் உன்னை ஒளியாக வைப்பேன். எந்த இருள் உன்னை மேற்கொள்ள முயற்சி செய்கிறதோ அந்த இருளை மேற்கொள்ளும் வெளிச்சமாக நான் உன்னை மாற்றுவேன். நீ என்னை விசுவாசிப்பாயானால் உன் சிந்தையை மாற்று, உன் எண்ணத்தை மாற்று. கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தையும் அவனுடைய வார்த்தையும் தியானித்து அதை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடைபெறுகிற இலை உதிராத மரத்தை போல் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை அவன் தருவான். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டாகட்டும். இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என் கணவன் மனைவி பிரச்சனையை மாற்றுவார், ஐயோ என் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார், என் தரித்திரத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். தடைபட்டு இருக்கிற என் வாழ்க்கையில் திருமண காரியங்களை அவர் நடத்தி வைப்பார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் சுவாமி. ராஜா, ஜெபிக்கிற பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய உள்ளத்தை அப்பா நீர் இப்பொழுதே தேற்றுவீராக. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகாலை வேளையிலே உச்சி முதல் பாதம் வரைக்கும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பொழுதே அவங்க அவயத்தில் காணக்கூடிய எப்படிப்பட்ட வியாதிகளும் நீங்கி போகட்டும். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என்னோடு சேர்ந்து ஜெபித்து அப்பா வார்த்தையை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜீவன் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட வியாதிகளும் மறைந்து போகட்டும். எப்படிப்பட்ட பில்லி சூனி ஆவிகளாக இருந்தாலும் சரி, இருளின் ஆதிக்கங்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் எப்பொழுதே நீங்கி போக கடவுது. குடும்பத்தில் சமாதானம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக கடவுது. அப்பா ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இப்பொழுதே ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எஸ்டடி செழிப்பான இடத்திற்கு என்னை கொண்டு வந்து விடக்கூடிய தெய்வம் அப்பா. நீங்கள் நல் வழிகளில் நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பன் அப்பா. நீங்கள் எங்களுக்கு முன்னின்று நடத்துகிறவர், எங்களுக்கு பின்னின்று எங்களை பாதுகாக்கிறவர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அமராஜா, இப்பொழுதும் அந்த கோலும் தடியும் என்பது அந்த மரத்தினால் ஆன அந்த சிலுவையிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்ததை நாங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது ஹல்லேலூயா இயேசுவே, நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஏனென்றால் சிலுவையில் எல்லாம் முடிக்கப்பட்டாயிற்று. எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள், இயேசப்பா எங்கள் வியாதிகள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாயிற்று. ஆகவே நாங்கள் வியாதியஸ்தர்களாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் தரித்திரராய் வாழ வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்களாய் வாழ வேண்டிய அவசியமில்லை. காரணம், நான் ஆராதிக்கும் தேவன், நான் ஆவியோடு சேவிக்கிற என்னுடைய தேவன், அவர் சர்வ வல்லவர், அவர்
ராஜாதி ராஜா, அவர் அகிலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், உருவாக்கினவர். அப்படிப்பட்ட உன்னதமான மகத்துவம் உள்ள அந்த தெய்வத்தின் பிள்ளையாய் நான் இருக்கிறபடியினாலே எந்த பொல்லாப்பும் என்னை அணுக முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், பிள்ளைகளை தொடட்டும். ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமரச் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய அத்தனை வலிகளும் வேதனைகளும் நீங்கி போகட்டும். அப்பா இதயத்தில் பாதிக்கப்பட்டு அப்பா குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக ராஜா. மறுபடியும் இயேசுவே நீர் கட்டுகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற என் தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க. இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி செயல்படுவாராக. அற்புதத்தை செய்யக்கூடிய என் தேவன் ஆச்சரியமான காரியங்களை இந்த நாளிலே நீர் செய்வீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையினால போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே இந்த நாளிலே நான் என்ன சொல்லட்டும், என்ன வார்த்தை சொல்லட்டும் என்று பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பேச வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளிருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசம் உண்டாகட்டும். என் இரட்சகர், என் மீட்பர், அவர் என்னை மீட்பார், என்னை இரட்சிப்பார், என்னை விடுவிப்பார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். அவர் எந்தன் கண்மலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்துருக்கள் என்னை ஒருபோதும் நெருங்க முடியாது என்கிற ஆழமான விசுவாச வார்த்தைகள் இப்பொழுதே பிள்ளைகள் மேலே உண்டாகட்டும். ராஜா இயேசுவே, மங்கி எரிகிற திரியை அணையாதவரே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் துளிர் விடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமே, இறங்கி நீர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அப்பா அநேக அற்புத அடையாளங்களை நீர் செய்து வருகிறீர். அதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அந்த வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கட்டும். தெய்வ மகிமை வேறு நிறைந்த வீடாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தெய்வ மகிமை இறங்கட்டும். அவர்கள் எந்த இடத்திலிருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி அப்பா, அந்த இடம் முழுவதுமாக தேவ பிரசன்னம் இறங்குவதை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உணரட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை அனுபவிக்கட்டும் சுவாமி. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா சரீரத்திலும் நீர் இறங்குவீராக. ஹல்லேலூயா. வல்லமையாய் இறங்குவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீர் அக்கினியாய் இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரூவா காற்றை போல் நீர் வீசி உடைய பிள்ளைகளை நீர் பிரமிக்க செய்வீராக. நறுமணம் வீசச் செய்து அப்பா உடைய பிள்ளைகளை நீர் ஆச்சரியப்படுத்துவீராக. பிரசன்னத்தினால நீர் நிரப்பி உடைய பிள்ளையுடைய சரீரத்தை மெய்சிலிருக்க வைத்து ஆவியானவரே நீர் உடைய பிள்ளைகளை அப்பா நீர் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தினால நிரப்புகிற பொழுது அப்பா கண்ணீரோடு கூட ஆனந்த கண்ணீரில் உடைய பிள்ளைகள் அப்பா உம்மை பார்க்க நீர் உதவி செய்வீராக ராஜா. தெய்வ பிரசன்னம் நிரப்புகிற பொழுது அப்பா நீர் முகமுகமாய் தரிசனத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். தரிசனத்தை பிள்ளைகள் காண்பார்களாக. அப்பா நீர் இறங்குகிற பொழுது பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறவர், வார்த்தையை கொண்டு பேசுகிறவர், சமாதானப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். இந்த காலை வேளையிலும் அப்பா சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற வார்த்தையின்படி ராஜா இப்பொழுதே இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை ஆசீர்வதிங்க டாடி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் அப்பா. எந்த பொல்லாப்பும் எந்த சத்துடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நெருங்கக்கூடாது. வீட்டு பக்கத்தில் கூட வரக்கூடாது. ஹேஸ் டாடி. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் உம்முடைய ஷெட்டைகளினால் மூடி மறைத்து கொள்ளுங்க டாடி. அம்மா ராஜா, இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷியாக இருந்தாலும் சரி அப்பா அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி கர்த்தராகிய நீரே தெய்வம் என்று அவர்கள் கண்டுகொள்ள அறிந்து கொள்ள நீர் இந்த காலை வேளையிலும் அப்பா அற்புதத்தை செய்வீராக. இந்த நாளிலே நீர் அதிசயத்தை செய்வீராகப்பா. இதயத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் ஏற்று அதற்கேற்ற பதிலையும் நீர்
இந்த காலை வேளையில் கொடுப்பீராக சுவாமி. வெளி தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவேளை அப்பா ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பிரான்ஸில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், லண்டன் மாநிலத்திலிருந்து பேசுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், கனடாவில் வந்து பேசுகிறவர்கள் ஜெபிக்கிறேன், சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் இயேசுவே மற்ற தேசங்களிலிருந்து அரபு கண்ட்ரியிலிருந்து இயேசுவே பேசக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா. இயேசுவே தன் குடும்பங்களை விட்டு பிரிந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பாதுகாப்பு இருக்கட்டும், வழி நடத்தப்படட்டும் அப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீருடைய பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. கண்ணீரை துடைத்து நம்பிக்கையான வார்த்தைகளை கொண்டு நீருடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவீராக. ஹாலே லூயா. இயேசுவே இந்த கொஞ்ச ஜெபத்தில் அப்பா முழு மனதோடு நின்று இந்த சத்தத்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா, அவர்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைந்த உள்ளங்களை தேற்றுங்கப்பா. ஹாலே லூயா. விபச்சார ஆவிகளும் வேசித்தனத்தின் ஆவிகளும் குடும்பங்களை, கணவன் மனைவியை பிரிக்கிற பொல்லாத பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. அநேக குடும்பங்களில் காணக்கூடிய இச்சையின் ஆவிகள் ஹாலே லூயா இயேசுவே தன் மனைவியை விட்டு வேறொரு திருமணம் மற்றும் வேறொரு ஹாலே லூயா அருவருப்பான காரியங்களை செய்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, மனுஷியாக இருந்தாலும் சரி ராஜா, இந்த அதிகாலை வேளையில் அவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா ஒரு விடுதலை உண்டாகணும். குடும்பங்கள் மறுபடியும் கட்டப்படட்டும் அப்பா. கணவன் மனைவி இணையட்டும். ஹாலே லூயா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் மகனுக்கு கொடுப்பீராக. ஹாலே லூயா, ஹாலே லூயா. எஸ்டடி தங்கள் மனைவியை, பிள்ளைகளை பார்க்க அவர்களிடத்தில் ஒன்றாக இருந்து வாழ விருப்பத்தையும் நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும். இச்சையின் ஆவிகள் வெளியேறட்டும். விபச்சாரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். வேசித்தனத்தின் ஆவிகள் கேட்கிற பொழுதே வெளியேறட்டும் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் அதிகமாக இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்தமுள்ளவரே, உம்முடைய பரிசுத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீதிமானாய் மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். உம்முடைய ரத்தத்தை நான் இப்பொழுது நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் தெளிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள், இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரியைகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத பிசாசுகள், சேனைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும். அதன் கிரியைகள் கட்டப்பட்டு போகட்டும். மாபெரும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லே லூயா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீர், பலப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்னும் பெரிய அற்புத அடையாளங்களை நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.